அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 2767. பருகுவதால் ஏற்படும் விளைவுகள். சங்கையான சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஷ்ரபன்ன அஹதும் மின்கும் காயிமா, உங்களிலிருந்து ஒருவரும் நின்று பருகுவது கூடாது. பருகுவது கூடாது என்று சொன்னால் அது தண்ணீராகட்டும் அல்லது தண்ணீரை போன்று மற்றொரு எதையுமே நின்று பருகக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹி செய்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஃபமன் நசிய ஃபல் யஸ்தஸ்கி. இனி அவ்வாறாக எவரேனும் ஒருவர் மறந்துவிட்டு அவர் நின்று பருகினால் அதை அவன் வாந்தி எடுத்து விடட்டும். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு செயலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு நின்று பருகுவதனுடைய அந்த ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் ஷெரீஃபில் 2026வது ஹதீஸாகும். மேலும் சங்கையான இமாம் பஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போன்று பைஹகி இமாம் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸினை பதிவு செய்திருக்கிறார்கள். நின்று தண்ணீர் அல்லது அது போன்றதனை பருகுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்களால் பல்வேறு நிலையில் பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரப்படுகிறது. இதய பாதிப்பு இதனால் ஏற்படுகிறதாம். தண்ணீரை நின்று கொண்டே குடிக்கும்போது வழக்கத்தை விட அதிகமாக உடலில் உள்ள திரவங்களை செயலாக்க தூண்டுகிறது. இதன் காரணமாக உடலில் எலக்ட்ரோலைட்டுகளின் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறது. இது காரணமாக இதை இந்த விரைவான உட்கொள்ளல் காரணமாக சரியான சுழற்சி மற்றும் திரவ சமநிலை பராமரிப்பு இதயம் என்ன செய்யும்? அதற்கு முயற்சிக்கும். அதாவது இதனுடைய சமநிலை படுத்துவதற்காக ஒரு சுழற்சி இதயம் அதற்கு முயற்சி செய்யுமா. அப்படி செய்கின்ற பொழுது இதயத்தினுடைய செயல்கள் அதிகமாக இருக்கும், அதிகமாக ஸ்பீடாக செயல்பட வேண்டியிருக்கும். இதனால் நமக்கு இதய நோய் பிரச்சனை ஏற்படலாம். இதயத்தினுடைய அந்த ஒரு சிரமங்கள் இதய நோயை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. நின்று தண்ணீரை குடிப்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அதே மாதிரி செரிமானம் அடைவதிலும் சிக்கல் ஏற்படும். அதாவது நின்று தண்ணீர் குடிக்கக்கூடிய நபர் அவனுடைய அந்த செயல்முறை செரிமானம் பாதிக்கப்படலாம். நிற்கும்போது உடல் பதற்றமாக இருக்கும். செரிமான பாதை வழியாக நீர் மிக விரைவாக செல்கிறது. இதனால் ஊட்டச்சத்து உறிஞ்சுவது மெதுவாகவும், அதே மாதிரி காலப்போக்கில் வீக்கம், அசௌகரியம் போன்றவைகள் எல்லாம் இவனுக்கு ஏற்படுமா செரிமான விஷயத்தில். அதே மாதிரி மூட்டு வலி, மூட்டு பாதிப்புகள் ஏற்படும். தண்ணீரை நின்று கொண்டு அல்லது அதை போன்றவை நின்று கொண்டு பருகின்ற பொழுது உடலின் திரவநிலை சீர்குலைகிறது. இதன் காரணமாக மூட்டு வலி மற்றும் எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். விரைவாக உட்கொள்ளும் போது மூட்டுகளின் திரவம் குவிந்து நிலைமை மோசமடைகிறது. முறையற்ற நீரேற்றத்தால் தசை பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ தண்ணீர் உள்ளே போகும்போது சீராக சமநிலையோடு போகணும் என்பது இந்த இடத்தில் நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. இது நின்று குடிக்கும்போது நமக்கு வரலை. அடுத்தபடியாக சிறுநீரக பிரச்சனையும் ஏற்படுமா. கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் ஏற்படும். நின்ற நிலையில் தண்ணீரை வேகமாக அருந்துவதால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் அந்த தன்மை இல்லாமலாக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த கிட்னியினுடைய செயல்திறனை குறைகிறது. அப்படி குறைகின்ற பொழுது சிறுநீரகத்தில் கற்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். இதுதான் இன்னொரு காரணம். அது மட்டுமல்ல, வீக்கம் அதிகமாகும். நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதனால் அதிகப்படியான காற்று உள்கொள்ளலுக்கு வழிவகுக்கும். இதனால் வீக்கம், வாயு பிரச்சனை, கேஸ் ட்ரபிள் போன்றவைகள் எல்லாம் அதிகமாகும். மேலும் தண்ணீரை நின்று குடிப்பதனால் ஏற்படக்கூடிய அடுத்த விளைவு, நின்று கொண்டே தண்ணீரை குடித்தால் தொண்டை அப்படியே சுருக்கமாகும். தொண்டையில் தற்காலிக சுருங்குதல் உணர்வு ஏற்படும். இது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். எப்போ
பெரிய அளவில் விழுங்கும்போது எரிச்சலை அது என்ன செய்யும், உருவாக்கும். இயற்கையான விழுங்கு ஓட்டத்தை சீர்குலைக்கக்கூடும். இது சமயத்தில் மூச்சு திணறலை கூட ஏற்படுத்துமா நின்று தண்ணீரை குடிப்படுத்தும் போது. அதே மாதிரி நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். நின்று கொண்டே தண்ணீர் அருந்தும்போது உடலின் தேவையான சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் போன்றவை எல்லாம் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை சென்றடையாது. அப்படி சென்றடையாமல் இருக்கும்போது மேற்குறிப்பிட்ட விளைவுகளை தடுக்க சென்றடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது அது மாதிரி எரணி ப்ராப்ளம் மற்ற எல்லாம் ஏற்படும். அது மட்டுமல்ல, தண்ணீரை குடிக்கின்ற பொழுது நேரடியாக இவனுடைய வயிற்றுப்பகுதியில் சென்று விழுகிறது. ஏது போன்றென்றால், ஒரு பலூனை ஒரு பைப்பு கடியில் வைத்து விட்டால் அதன் டேப்பை நாம் திருப்புகின்ற பொழுது எப்படி அந்த தண்ணீர் அப்படி நேரடியாக பலூனில் விழுந்து கீழையும் மேலுமாக இழுத்து கொண்டிருக்குமோ, இதே மாதிரி நம்முடைய இரணி பையும் அப்படி கீழும் மேலுமாக உருவாகும். அப்படி கீழும் மேலுமாக போகும்போது அது இரணி ப்ராப்ளமாகவும் மாறிவிடும். அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னதாக சொன்னார்கள், நின்று தண்ணி குடிக்காதீங்க. அப்போ எப்படி குடிக்கணும்? காலை நல்லா மடக்கி முதுகுத்தண்டை நேராக்கி உட்கார்ந்து தண்ணீரை குடிப்பதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் என்று இன்றைய மருத்துவர்கள் சொல்லுவதற்கு முன்னதாகவே மருத்துவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவர் மாணவி திருத்தோஹா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இனியாவது இந்த தண்ணீரை நின்று குடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடலாம். சில நபர்கள் டீ கடையில் மட்டுமெல்லாம் நின்று குடிப்பது அது வழக்கமாக வைத்திருப்பார்கள். இது எல்லாமே தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய செயலாகும். அல்லாஹு கைர் பரக்கத்து வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.